இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனே கண்டிப்பா அந்த மனுஷனுக்கு கறி குழம்பு வச்சே தீரணும். இல்லைன்னா தொண்டைக்குள்ள சோறு இறங்கவே இறங்காது. அவருக்கு மட்டும் ஒரு அளவா ஒரு 1/4 கிலோ கறி இல்லைன்னா 1/2 கிலோ கறியை வாங்கி சமைச்சு கொடுத்துருவோம். எங்க எங்க இருக்கிய? கொஞ்சம் அடுப்பாங்கிற வரைக்கும் வந்துட்டு போங்களேன். ஹலோ இச்சுச்சுமி, எச்சு துப்பு போறீங்களா? அதை வெளியிட்டு துப்ப வேண்டியதானே? இங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீர். எச்சி எங்கடி துப்ப போறேன்? உன்னை எச்சு குச்சுமின்னு ஸ்டைல கூப்பிட்டேன். நீ என்னன்னா எச்சு துப்ப வெளியே போங்கன்னு விரட்டுறா. ஆமா ஆமா, வயசான காலத்துல உங்களுக்கு இந்த ஸ்டைல் எல்லாம் வாழ வேண்டியதா இருக்குது. எனக்கு என்னட்டி வயசா இருக்குது? ஒரு 36 வயசு இருக்குமா எனக்கு? ஐயோ மனுஷா, எதுக்கு அதிகமா சொல்றீர்? 18 வயசுன்னு சொல்லுங்க. என்ன நான் 18 வயசுன்னு சொன்னா யாரும் என்னை நம்ப மாட்டான்னு பாக்கியா? எல்லாரும் நான் 18 வயசுனா நம்புவாவ. அதான பார்த்தேன். என்னடா வீட்டு வாசல்ல காலையிலேயே கூட்டமா இருக்குன்னு. உங்க வயசு சொல்றதுக்கு தான் ஒருவேளை கியூல நிக்கிறாவளே எல்லாரும். போய் எதுக்கு வெளியே போய் பார்த்துட்டு வரீங்களா? போதும் என்னைய கழுவுனது. நீ இதுக்கு மேல என்ன கழுவுனா நினைச்சுக்கியா? நான் இன்னும் கலர் ஆயிருவேன். என்னத்துக்கு என்ன கூப்பிட்டான்னு சொல்லு. இத வந்த உடனே கேட்டிருக்கலாம்ல. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு சண்டே. அதான் ஒரே என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கியோ? சண்டே அன்னைக்கு சண்டை போடணும், மண்டே அன்னைக்கு மண்டே உடைக்கணும்னு இருந்துச்சுன்னா நல்லாத்தான் இருக்கும் வாழ்க்கை. வாரம் வாரம் ஜாலியா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆனாதான் கறி குழம்பு இல்லாம உங்களுக்கு சோறு தொண்டைக்குள்ள இறங்காதே. போய் ஒரு 1/2 கிலோ கறி எடுத்துட்டு வந்துருவீங்களா? சரி, காசத்தா எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க கறி தான் எடுத்துட்டு வரீங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரியும் ஒருத்திகளுக்கும் தெரியக்கூடாது சொல்லியாச்சு. அப்புறம் ஆளாளுக்கு ஒரு கிண்ணத்தண்டை எடுத்துட்டு இங்க வருவாளுங்க. கொஞ்சோண்டு குழம்பு இருந்தா தாங்களே ராணியக்கான்ட்டு. நம்மளுக்கு இங்க பத்தாது. நல்லா கேட்டுக்கங்க, யாருக்கும் தெரியாம அணக்கல்லாம எடுத்துட்டு வந்துடணும். ஒரு கறி குழம்பு கூட இந்த வீட்டுல நிம்மதியா என்ன திங்க விட மாட்டியா? கறி குழம்பெல்லாம் நீர் நல்ல பொறுமையா உட்காந்து திங்கலாம். வாங்கிட்டு வர்றது யாருக்கும் தெரியாம பாத்துக்கங்க தான் சொன்னேன். புரியுதா மரமண்டைக்கு? புரியுதாம்மா? மூஞ்ச மாத்து. இப்படியே நான் கறி வாங்க போனேன்னா அப்புறம் கீழே விழுந்து வாரிட்டு தான் வருவேன். நல்லா கேட்டுக்கங்க, மறுபடியும் சொல்றேன்னு எரிச்சல் படாதீங்க. எவளுக்கும் தெரியக்கூடாது, அணக்கலாம இங்க கொண்டு வச்சிருங்க. சொன்னதையே சொல்லி நம்ம காதல ரத்தத்தை வர வச்சிருவா போலப்பா. இனி அந்த மனுஷன் வர்றதுக்குள்ள வெங்காயத்தெல்லாம் வெட்டி கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி வச்சிருவான். அப்பதான் வர்றதுக்குள்ள கொஞ்சம் கறியை சமைக்க கரெக்டா இருக்கும். வளவுக்குள்ள போய் முதல் அடுப்பை மூட்டணும். மழை வேற பெஞ்சிட்டு கிடக்குது, விரவெல்லாம் ஈரமா கிடக்குது. என்னன்னு தீ எரிய போகுதோ தெரியல. ஃபர்ஸ்ட் அங்க போய் ரெடி பண்ணிட்டு வருவோம். தீயே ஒழுங்கா எரிய மாட்டேங்குது. குழம்பு வேற நான் என்னன்னு வச்சு தொலைவேன். படபடன்னு வருதே, தலையெல்லாம் சுத்துதே ஊதி ஊதி. கறி குழம்பு நம்மளுக்கு வச்சிருவோமா? ராணியக்கா, அடுப்பு கூட கிடந்து மல்லாடிட்டு கிடைக்கல எதுக்கு? இந்த வந்துட்டாள்களா? அடுப்பை கூட ஊதின்னு ரெடி பண்ணல, அதுக்குள்ள மூக்கு எடுத்துட்டு வந்துட்டாள்களே. என்னை பார்த்து எதுக்கு இழிக்கிறா? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தியே ராணியக்கா, இன்னைக்கு என்ன பாட்டியாட்ட ஆயிட்டியே? சொல்லுவா டீ, நீ சொல்லுவா. அடுப்புங்க எரிய மாட்டேங்குன்னு மனுஷன் கடுப்புல இருக்கேன், வாய் கிளறாத. என்ன குழம்புக்கா இன்னைக்கு? கறி குழம்பா? கறி குழம்பா தான் இருக்கும். ராணியக்காவை ஆர்வமா சமைக்கிறத பார்த்தா எனக்கு அப்படித்தான் தெரியுது. கறி குழம்பு வைக்கிறதுக்கு யாருக்கிட்ட காசு இருக்கு சொல்லு? வீட்டுல வாடி போய் கிடக்குல்ல, அந்த காயை தான் எடுத்து சமைக்கணும். நம்ம சமைச்சுதான் அதுக்கு கொஞ்சமாச்சும் உயிரை கொடுக்கணும். ராணியக்கா மாப்பிள்ள கறி குழம்பு இல்லாம திங்க மாட்டார. பொய் சொல்றாவளோ ஒருவேளை நம்ம கிட்ட. அக்கா, நம்ம எதுக்குக்கா அப்படி நினைக்கணும்? காசு உண்மையிலேயே இல்லாம இருக்கலாம், அதனால கூட அவிய சமைக்காம இருக்கலாம். 2 பேரு தான் வந்திருக்கிய, நெட்ட வெளியே காணோம். நானே, அது நானே. ராணிய கட்ட குழம்பு வாங்க வந்ததும் நானே, அத சாப்பிட போறதும் நானே. ராணியக்கா, உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி கூனி குறுகி போய் நிக்கிறிய? கூனி குறிக்கலாம் நிக்கல, அடுப்பு எரிய மாட்டேங்குன்னு ஊதிட்டு கிடந்தேன், குனிஞ்சு கிடந்து முதுகு அந்தால நின்னுக்கிட்டு. உடனே உனக்கு கூனி குறுகிடுவேனேனா? இன்னத்தோட வந்திருக்கிய என்ன? ஞாயிற்றுக்கிழமலாக்கா? ஆமா. அதான்க்கா, கறி குழம்பு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு 2 பேரும் சிரிக்கிய? ஏன் நீங்க கிண்ணலாம நான் மட்டும் கிண்ணத்தோட வந்துட்டேன்னு சிரிக்கிறீங்களோ? அது இல்ல நெட்ட, இன்னைக்கு ராணியக்கா வீட்டுல கறி குழம்பே இல்லையா? ஆமா, இன்னைக்கு காய்கறி குழம்பா. உங்களை நம்பிதானக்கா நான் கிண்ணத்தை எடுத்துட்டு வந்தேன். இப்படி ஏமாத்திட்டீலக்கா. உன்னைய அடுப்பாங்கறைக்குள்ளலாம் தேடிட்டு வரேன், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அச்சோ, இந்த மனுஷன் எதுவும் உளறிடுவாரா? கையில என்னதுனே? அது வெறும் பேக்கு தான். சும்மா கடைக்கு போயிட்டு வர சொன்னேன். தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் இல்ல, அதான் வாங்கிட்டு வர சொன்னேன். ராணியக்கா, 4 முடி உங்ககிட்டயே கேட்டுச்சு. உங்க வீட்டுக்கார்ட்ட தானே கேட்டுட்டு இருக்காவ. நீங்க எதுக்கு குறுக்க குறுக்க போடுறிய? அமைதியா இருங்க, அவிய பதில் சொல்லுவாவ. நீங்க சொல்லுங்கனே, பைக்குள்ள என்னது? அவ சொன்ன மாதிரி அது என்னதான்?
அதான் என்னதுன்னு கேட்கும். அதான் என்னதான்? அழகா போச்சு, இந்த மனசு எதுவும் வளரல. இவ்வளவுலாம் சீக்கிரம் விரட்டிட்டு அந்த கறி குழம்பு சமைக்கணும். அதான் ராணியக்கா வீட்டுல கறி குழம்பு இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, எதுக்கு நம்ம அங்க தேவலாம நின்னுக்கிட்டு. வாங்க போகலாம். ஆமா நெட்டை, இனி நம்மளுக்கு இங்க என்ன வேலை? நீ எங்களை விட ரொம்ப மோசம், கிண்ணத்தோட வேற வந்திருக்கானே. சரி வா, நம்ம 3 பேர் இடத்த காலி பண்ணுவோம். எப்பாடா ஒரு வழியா போயிட்டாளுங்க. காலையில நான் கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தா, கறி வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நீ இப்படி ஆயிட்டா? ராணியக்கா அத்தனையும் நடிப்பா? இல்ல இல்ல இல்ல. ஆமா, கொஞ்சம் நடிக்கத்தான் செஞ்சேன். ராணி, பல்ல காட்டினது போதும், நம்ம கமெண்ட் பண்ணவங்களுடைய பேரை சொல்லணும்ல. ஆமா மக்களே, நம்ம சேனலுக்கு கமெண்ட் இப்ப வந்துட்டே இருக்குது. வனிதாக்கா, சரஸ்வதி அக்கா, சங்கரேஸ்வரி அக்கா, இப்படி தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. உங்க பேரை நாங்க கண்டிப்பா இந்த இடத்துல பதிவு பண்ணுவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பத்தி சொல்லி அவங்க பேரையும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாம்.